ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகே அழகு சீரியலில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எல்லாருமே வழி தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா இருங்க நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்புறம் தங்கராஜையும் ரேவதியும் நாமளும் பார்க்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இங்கே பாக்கியராஜும் மலர் மட்டும் தனியாக இருக்காங்க. ஏங்க எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் வா நாமும் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா நான் இந்த காட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிட்டா எப்படிங்க இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மலர் எப்படி சொல்கிற அப்படின்றாங்க. உண்மையாகவே நான் சந்தோஷமாக இருக்குங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ குழந்தைய கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா அப்படின்றாங்க. ஆமாம் பாப்பாவை நினச்சாதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மலர் சொல்லிட்டே பேசிட்டு வராங்க. அப்புறம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஏன் மலர் அங்கே பாரு வலி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரு நான் ரேவதிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுக்கிறாங்க. மலர் சிக்னல் கிடைக்குது மலர் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. உனக்கு சிக்னல் இருக்குங்க, ரேவதிக்கு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. இங்கே தங்கராஜையும் ரேவதியும் பார்த்தீங்கன்னா வந்துன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, வலி அங்கே தான் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்தில் ரேவதியோட சவுண்டு கேட்குதே அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. ஆமாங்க ரேவதி ரேவதி அப்படின்ட்டு பாக்கியராஜ் கூப்பிடுறாரு. அண்ணா நான் இங்கே தானே இருக்கேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன இப்போ தானே பார்த்தா அவங்க அண்ணாவை உடனே கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டோம்ல அதனால தாங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இப்போ சுரேஷ் என்ன பண்ணுறான்னு தெரியல, மதி வேற தேடிட்டு போனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அண்ணன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எடுத்து அட்டன் பண்ணி சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன் நாங்கள்லாம் ஒருத்தாள் இருக்கோம், மதி வேற வழியை தேடுறேன்ட்டு போனால் மதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவள் என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தாள் தான் இருக்காங்களா, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு பயமா இல்லையான்றாங்க. நான் எதுக்கு பயப்படணும், எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. சுரேஷ் நீ கெட்டிக்காரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ வண்டி போகிற சவுண்டு கேட்குது, வா வழி அந்த பக்கம் தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ எப்படியோ எல்லாம் வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம், வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம போட்டிங் போயிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரிங்க எல்லாரும் போயிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்து பேசிக்கணும் போட்டிங்க்கு போகிறாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரோடையும் சேர்ந்து போகிற மாதிரியும் இருக்குது, நம்ம 6 பேரும் போகிற மாதிரியும் இருக்குது, தனித்தனியாக போகிற மாதிரியும் இருக்குது, 2 பேராக போகிற மாதிரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் ஆமாம் 6 பேரும் சேர்ந்து போகலான்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட இல்லை தனித்தனியாக 2 பேராக போகலாம் அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. அனிமோன்னு சுரேஷை கூப்பிட்டு வந்து நம்மளாம் கூட இருந்தால் நல்லா இருக்குமா, நம்ம தனித்தனியாக போகலாம் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. எல்லோரும் தனித்தனியாக போட்டில் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் மலர்கிட்ட உனக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியுமே, எனக்கு எதுக்கு பயம், எனக்கு பயமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா உனக்கு டயர்டாக இருந்தால் விடு நான் பெடல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியராஜையும் மலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு எந்த வேலையும் இல்லாததுனால நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜையும் ரேவதியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. செல்ஃபியெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியராஜும் மலரும் பார்த்தீங்கன்னா நாமளும் ஸ்டேட்டஸ் போடலாங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறி வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தைய விட்டோம் ராகவி எங்கே அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா நீ தான் பாப்பாவை கூப்பிட்டே வரலையே, எதுக்கு நீ இப்படி கத்துற அப்படின்றாங்க. இல்லை பாப்பா ஞாபகமாகவே இருந்தது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பாப்பா கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. சரி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா நானும் மாமா கிட்ட பேசி ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கால் பண்ணுறேன், நான் பேசிட்டு கொடுக்குறேன், மலரை பேச சொல்லு அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்ட எங்கள் பாப்பா அம்மா வீட்டில் இருக்கா, அவருக்கு தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதியும் சமாளிக்கிறாங்க. சுரேஷும் இல்லை வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா அப்பா மாத்திரை போட்டு படுத்துட்டு இருப்பார், வேணாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி ஃபோனை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, இங்கே குரங்கெல்லாம் இருக்குது, பிடுங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரி ஆமாம் நான் போய் ரூமில் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கராஜும் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ராகவி மலரோட அம்மா வீட்டில் இருக்கிறது தங்கராஜுக்கு தெரிய வருமா அப்படின்றதையும் அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்றதையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.